ஒரு டிஷ் ஆந்திரா ஸ்டைல்ல செஞ்சதுனால என்னடா ஆந்திரா பண்ண கல்யாணம் போறியா, என்னடா ஆந்திரா பண்ண கல்யாணம் போறியா அப்படின்னு ஒரு டிஷ் தானங்க செஞ்சேன் சொல்லி முடிச்சுட்டு அவங்கள இன்னும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அதே ஆந்திரால இருந்து ஒரு டிஷ்ஷா செய்ய போறோம். ஸோ இன்னைக்கு பண்ண போற டிஷ் ஆந்திரா சிக்கன் வேப்புடு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சட்டியை காய விட்டுட்டு அதுல உங்க நல்ல மனசு போல ஒரு 4 கரண்டி நெய், அதுல இந்த மென்ஷன் பண்ணிருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு ஆனியன் 2 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதனால கோல்டன் ப்ரௌனா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வதங்கினோடனே ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்க போறேன். தக்காளி வதக்கிறதுல பட்டை மிளகா, பூண்டு, இஞ்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது இந்த தக்காளி நல்லா வதங்கினோடனே இதை ஆட் பண்றது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்றேன். இப்போ கொஞ்சம் உப்பு, இதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு. இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்தோடனே இது எப்படி கம்மி பண்ணுறதுன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே விட்டுருங்க ஓப்பன் பண்ணி. சிக்கனும் நல்லா வெந்துடும், தண்ணியும் குறைஞ்சிரும், நமக்கு கிரேவியாகவும் கிடைக்கும் லைட்டாக. இப்போ பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா போட கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஹை ஃப்ளேமில் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அப்படியே ப்ரௌனுக்குள்ளே சூப் ரெட்டிஷ் ப்ரௌனாக வரும். அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். கருவேப்பிலை, உங்களால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிண்டிங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க.